உங்க மொபைல்ல நமக்கே தெரியாமல் நம்ம பேசுறத பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகுது. அதை எப்படி ஆஃப் பண்றது அப்படின்னு பத்தி தான் பார்க்க போறோம். நாம மொபைல்ல பார்த்தீங்கன்னா யார்ட்டையாவது ப்ராடக்ட்ட பத்தி ஏதாவது பேசியிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க கூகுள்லயோ இல்ல யூடியூப்லயோ ஏதாவது சர்ச் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட் சம்பந்தமா உங்களுக்கு ஆட் வரும். அது எப்படி வருதுன்னா ஒரு 4 செட்டிங்ஸ் மட்டும் நீங்க ஆஃப் பண்ணிருங்க. ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நீங்க பேசுறது வந்துன்னா மத்தவங்களுக்கு இந்த கூகுள்ல வந்து ரெக்கார்ட் வந்து ஆகாது. அத பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் புரியும். ஃபர்ஸ்ட் டைம் நான் தர போனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதுக்கு உங்க மொபைல்ல இருக்கிற செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்து போய்க்கங்க. அப்படியே பாட்டம் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்க. கூகுள் அப்படின்னு இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணுங்க. நீங்க எந்த மெயில் ஐடி லாகின் பண்ணிச்சீங்களோ அது வந்து டிஸ்ப்ளே ஆகும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே அதிலே அந்த மெயில் ஐடி கீழே கூகுள் அக்கௌண்ட் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டேட்டா அண்ட் பிரைவசின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அப்படியே பாட்டம் ஸ்க்ரோல் பண்ணா வெப் அண்ட் ஆப் ஆக்டிவிட்டி அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. பாட்டம் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா அதுல 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சப் செட்டிங்ஸ்னு. ஃபர்ஸ்டா பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் க்ரோம் ஹிஸ்டரி அண்ட் ஆக்டிவிட்டி ஃப்ரம் சைட்ஸ் ஆப்ஸ் அண்ட் டிவைசஸ் தட் யூஸ் கூகுள் சர்ச்னு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா நீங்க குரோம்ல ஹிஸ்டரியா இது பண்றீங்களா ஆக்டிவிட்டி சைட்டு ஆப் டிவைஸ்ல வந்து சேவ் ஆகணும்னு கேட்டிருப்பாங்க. அப்படின்னா அது டிக் இருக்கணும். வேணும்னா டிக் எடுத்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் சேவ்ஸ் யுவர் ஆக்டிவிட்டி ஃப்ரம் ஆப்ஸ் ஆன் த டிவைஸ். நீங்க யூஸ் பண்ற ஆப்ஸ் இருக்கீங்கன்னா அந்த ஆப்ஸ் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஆக்டிவிட்டி ஃபுல்லா சேவ் ஆகணும்னு கேட்டிருப்பாங்க. அதுவும் டிக்ல இருக்கு. அதுக்கு மூணாவது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இன்க்ளூட் வாய்ஸ் அண்ட் ஆடியோ ஆக்டிவிட்டி. நீங்க பேசுற ஆடியோ ப்ளஸ் வீடியோ அது வந்து ஏதாவது இது மூலமா வந்து ரெக்கார்ட் ஆகிட்டே வரும். இதை நீங்க எடுத்து விட்டுறணும். இல்லைன்னா நீங்க எதை பேசினாலும் சரி கூகுள் வந்து அதை வந்து சேவ் ஆகிட்டு இருக்கும். நாலாவது பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் விசுவல் சர்ச் ஹிஸ்ட்ரி இருக்குல்ல. நீங்க கூகுளில் ஏதாவது சர்ச் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்க ஏற்கனவே சர்ச் பண்ணது கீழே வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. அது வேணாம்னு நினச்சிங்கன்னா டிக் எடுத்து விட்டுருங்க. இதில் ஒவ்வொரு டிக்காக நீங்க கிளிக் பண்ணி பேஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. கேட்டின்னு கொடுத்துருங்க. ஒவ்வொன்றா நீங்க கிளிக் பண்ணி ஸ்டாப் சேவிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. காட்டிட்டு கொடுத்துருங்க. மொத்தமாக இதில் உங்களுக்கு வெப் அண்ட் ஆக்டிவிட்டி வேண்டாம்னா டேன் ஆஃப் அப்படின்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணி டேன் ஆஃப் அண்ட் டெலிட் ஆக்டிவிட்டி இருக்குல்ல அதை கிளிக் பண்ணினா டோட்டலாக வந்து உங்களுக்கு இதோட சர்வீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேன் ஆஃப் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் பேசுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்றவங்களுக்கு கூகுள் ப்ளஸ் மற்றவங்களுக்கு வந்து ரெக்கார்ட் ஆகாது. இந்த மெத்தடை பயன்படுத்தி உங்களோட ப்ரைவசியை வேணும்னா நீங்கள் இதை போயிட்டு ஆஃப் பண்ணிக்கங்க.